ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனதை எப்படி ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். போயிட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராகவே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ ஸ்பான்சர் யாருன்னு பார்த்துடலாம். நம்ம வீடியோ ஸ்பான்சர் யார் அப்படின்னா பைமோட் இ ஷாப்பிங். இந்த பைமோட் இ ஷாப்பிங் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இங்கே நிறைய ப்ராடக்ட்லாம் இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே இங்கே நம்ம ஷாப்பிங் பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ரேட் கம்மியாகவே இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குக்கிங் சம்மந்தமான உள்ள பொருள், குக்கிங்னு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா கீ, டாலு, அப்புறம் மசாலா பொருள், ஸ்பைசியான பொருள் எல்லாமே நம்மள இ ஷாப்பிங்கில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரெடி டு குக் அப்படிங்கிறதுல பார்த்திங்க அப்படின்னா நூடுல்ஸு, சூப் பேக்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் நம்மளுடைய வீட்டுக்கு தேவையான ப்ரஷ்ஷு, ஸ்க்ரப்பரு, கிஃப்ட்டு, அப்புறம் டாய்ஸு, குழந்தைகளுக்கான டாய்ஸ் எல்லாமே நம்ம இதில் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேக்கரி ஐட்டமுமே இங்கே இருக்குது. என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெட்டு, ஜாம் எல்லாமே இருக்குது. அப்புறம் எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்நாக்ஸ் இங்கே இருக்குது. குக்கீஸு, பிஸ்கட்டு, ஸ்க்ரன்ச்சி ஸ்நாக்ஸு, சாக்லேட்டு, அதுவுமே நம்ம பைமோட் இ ஷாப்பிங்கில் என்ன பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓரல் கேர், டூத் ப்ரெஸ்ஸு, டூத் பேஸ்ட்டு, அப்புறம் மவுத் வாஷு, அப்புறம் பேபி கேர்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேபி ஃபுட்டு, பேபி ப்ராடக்ட் எல்லாமே நம்மளோட பைமோட்டில் இருக்குது. பைமோட் இ ஷாப்பிங்கில் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம், நமக்கு தேவையான எல்லா பொருளுமே என்ன பண்ணிக்கலாம், குறைஞ்ச விலையில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பைமோட் இ ஷாப்பிங் நம்ம ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆப்பிள் ஐஃபோன் வச்சுருக்கவங்க ஆப் ஸ்டோரில் போய்ட்டு என்ன பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் எப்படின்னா மனசை எப்படி ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தேவையில்லாத சுமையெல்லாம் என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும். அதாவது எல்லா பிரச்சனையும் நம்ம மனசுக்குள்ளே போட்டு வச்சுட்டு நமக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்க முடியலடா சாமி அப்படின்லாம் நம்ம நினைப்போம். இந்த பதிவு நம்ம அப்படி நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவை நான் போடுறேன். இப்படி சொல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே இதை நினைப்போம், நமக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்கு அப்படிங்கிறத நினைப்போம். இது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மனசில் உள்ள பாரம், மன உளைச்சல் இல்லை, இது எல்லாத்தையுமே நம்ம போக்கணும் அப்படின்னா நம்மளை நாமளே சில இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும். இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம், நம்ம தேவையில்லாத நினைப்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணலாம், என்ன ஸ்டெப் போகலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிப்போம். சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் தேவையில்லாத சுமை. அதாவது இப்போ நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்து அப்படின்னா அதை யோசிச்சுக்கிட்டு திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். அடுத்தது என்ன பண்ணணும்னு கூட இந்த மாதிரி யோசிக்க முடியாது. ஃபுல்லாக அதை போட்டு குழப்பிக்கிட்டு மைண்டை என்னது ஒரு இதாகவே வச்சுருப்போம். அது எப்படி சொல்கிறது, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். என்ன பண்ணணும், என்ன அதுன்னு ஒன்றுமே புரியாது. எப்போவுமே ஒரு கவலையாகவே இருந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, இப்போ அந்த ப்ராப்ளம் நமக்கு சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கன்னா ஒரு 2 கிளாஸில் தண்ணி எடுத்துக்கோங்க. சரியா? ஒரு சில்வர் கிளாஸ்லேயும் ஒரு கண்ணாடி கிளாஸ்லேயும் தண்ணி வச்சுக்கோங்க. அது ரெண்டையும் ஒவ்வொரு கையில் என்ன பண்ணிக்கோங்க, பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம இப்போ நம்ம என்ன நினைப்போம், இது வெயிட் இல்லை, ஓகே வெயிட் இல்லை தானே, நம்ம பிடிச்சிக்கலாம் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் போக போக பார்த்தோன்னா அது எப்படா அந்த டம்ளரை கீழே வைப்போம், எப்படா இந்த டம்ளரை கீழே வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் தான் நம்ம போயிட்டுருப்போம். அதே மாதிரி தான் கவலையை என்ன பண்ணுவோம், நம்ம இறக்கி வைக்கணும்னு நினைப்போம். ஆனால் நம்மளால் அது சில நேரம் அது முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளை திரும்ப திரும்ப அந்த கவலைங்கிறது நம்மளை தாக்கிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, அப்படி நீங்கள் நம்மளை நாமளே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். ஒரு பேப்பரில் என்ன பண்ணிக்கோங்க, உங்களுடைய என்ன ப்ராப்ளம்லாம் இருக்கோ அது எல்லாமே அதில் பாயிண்ட் டு பாயிண்ட்டாக எழுதுவீங்க. 1 2 3ன்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு அந்த பேப்பரை என்ன பண்ணுங்கள், ஒன்று எரிச்சிருங்க, இல்லைன்னா கிழித்து தூர போட்டுருங்க. இப்படி கேட்கலாம் நீங்கள், இது ரெண்டும் பண்ணுனா எனக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா அப்படின்னு கேட்கலாம்.
ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா அப்படிங்கிறத விட ஓகே இதோட முடிஞ்சு அப்படிங்கிற ஒரு தாட் வந்து நம்ம மைண்டை வந்து நம்ம உருவாக்கிக்கிடணும். அப்படியே அதே இது இல்லாமல் அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன பண்ணிடணும், மூவ் ஆகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கவலையை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், போக்கி மனதை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கிடலாம். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, நம்மளோட பிரச்சனையை வந்து என்ன பண்ணணும், யார்கிட்டையாவது கொட்டி தீர்த்துறணும். யார், நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நமக்கு நம்பிக்கையாக இருப்பாங்க, யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க, நம்ம ஃப்ரெண்டாவோ இல்லைன்னா நம்ம அக்காவாவோ அண்ணனாவோ யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு உங்களோட என்ன பிரச்சனையோ அந்த கவலையோ அது எல்லாத்தையும் நீங்கள் கொட்டி தீர்த்துன்னா அந்த செகண்ட் என்ன ஆகும், உங்கள் மனசு வந்து ரிலாக்ஸ் ஆகும். அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகும். அது வந்து என்ன, மனசை வந்து நம்ம ஏற்றுக்க வைக்கணும். ஓகே, நம்ம பிரச்சனையெல்லாம் நம்ம கவலையெல்லாம் கொட்டிட்டோம், இனி அதை பற்றி இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்டை வந்து நீங்கள் தான் என்ன பண்ணணும், கொண்டு வரணும். ஓகேவா? தேர்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, ஆன்மீக பாதை. ஆன்மீக பாதையில் வந்துன்னா தியானம் செய்கிறது, பிடிச்ச நமக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பிடித்த தெய்வத்தை கும்பிடுறது, இல்லைன்னா இயற்கையை ரசிக்கிறது, அப்புறம் அப்படி ஏதாவது ஒன்று என்ன பண்ணணும், பண்ணிக்கிட்டே இருக்கணும். சும்மா இருந்தால் தான் நமக்கு ஏதாவது ஒரு சிந்தனை வந்து வந்துக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒன்று பண்ணி ஏதாவது ஒர்க் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்சதை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக என்னாகும், நம்ம வந்து அந்த கவலைங்கிற இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், போகவே மாட்டோம். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பாதையை வந்து மாற்றணும். எப்போவும் ஒரே வேவில் போகாமல் நம்ம கொஞ்சம் நேரம் என்ன பண்ணிக்கலாம், பாட்டு கேட்கலாம், யாரோட ஸ்பீச்சாவது கேட்கலாம், ஏதாவது மியூசிக் சம்மந்தமாக உள்ளதை வந்து கேட்கலாம். அதெல்லாம் கேட்டோன்னா ஒரு மனசு ரொம்பவே என்னாகும், ரிலாக்ஸ் ஆகும். வீணை, வயலின் அந்த மாதிரி வாசிக்கிறதெல்லாம் கேட்டோன்னா ரொம்பவே மைண்ட் என்னாகும், ரிலாக்ஸ் ஆகும். நம்ம வந்து மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு நம்ம வந்து என்ன, அதை தேடி நம்ம போகணும். சும்மா கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோன்னா ஒன்றுமே நடக்காது. அடுத்தது ஏதாவது ஒன்று நம்மளே என்ன பண்ணிக்கணும், சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம கண்டிப்பாக பண்ணணும். அப்படின்னா கவலைங்கிறது நமக்கு எப்போவுமே இருக்காது. ஓகேவா? அடுத்தது ஃபிஃப்த்து பாயிண்ட் என்ன அப்படின்னா, உடற்பயிற்சி வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும், எல்லாருமே உடற்பயிற்சி இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாருமே கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்யணும். அது வந்து மனசை வந்து என்ன பண்ணும், ரொம்பவே ரிலாக்ஸாக வைக்கும். யோகா பண்ணலாம், தியானம் பண்ணலாம். இப்படி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக உங்களோட டெய்லி லைஃப்பில் வந்து கொண்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு 6th பாயிண்ட் என்ன அப்படின்னா, டீ குடிக்கிறது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். யாருக்குமே டீ குடிக்கிறது வந்து பிடிக்காதுலாம் சொல்ல முடியாது. எல்லோரும் கண்டிப்பாக டீ குடிப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் ஒரே மாதிரி டீ குடிக்காமல் புதினா டீ, அப்புறம் தேநீர் அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், குடிக்கலாம். அப்புறம் சாக்லேட் சாப்பிடலாம். சாக்லேட்டை வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். சாக்லேட் சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் வந்து சாப்பிட்டாலே ஒரு மனசு வந்து கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் ஆன மாதிரி ஆயிரும். அப்புறம் வாழைப்பழம் சாப்பிட்லாம், ஆரஞ்சு பழம் வந்து மனிதனோட மனதுக்கு வந்து என்ன பண்ணும், ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். எலுமிச்சை வந்து அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், குடிச்சிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம அடிப்படை தேவையாகவே நம்மளே என்ன பண்ணிக்கணும், சந்தோஷத்தை கொண்டு வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாமோ அதெல்லாம் என்ன பண்ணணும். அது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல வேவாகவே இருக்கணும், தவிர கெட்ட வேவுக்கும் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. ஓகேவா? அதனால் என்ன பண்ணுங்கள், இது எல்லாத்தையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? எல்லாருமே இந்த விஷயத்தை வந்து என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கிடட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரம் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.